பாட்டுத்திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்த பாட்டுத் தலைவன் என் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே, கண்ணியர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. என் பெயர் தா. பொன்னருவி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச போகிறேன். பெண் இல்லாமல் பெருமையும் இல்லை, பெண் கல்வி இல்லாமல் புரட்சியும் இல்லை. பெண்கள் நம் நாட்டின் கண்கள், அதை மறந்து விடாதீர்கள். வேரோடு பிடுங்கி நட்டாலும் பெண் வளருவாள். பெண்ணை இழந்தவன் தன்னை இழந்தான். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும் என்று பாரதி பாடியுள்ளார். இதன் மூலம் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளார். நாடும் வீடும் வளம் பெற வேண்டுமெனில் பெண் கல்வி முக்கியமாகும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் எடுத்து கூறியுள்ளார். இவ்வுலகில் பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ கல்வி அறிவு அவசியம். மகாகவி பாரதியார் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர், காமராஜர் போன்ற பல தலைவர்கள் பெண்களுக்கு கல்வி கிடைக்க பாடுபட்டார்கள். பெண் கல்வி மற்றும் பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பெரியார் பெண் முன்னேற்றம் அவர்களின் முயற்சியிலேயே முடியும் என்றார். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடலை பாரதியார் இயற்றினார். பெண்கள் கல்வி பெற்றதால் இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால் தடம் பதித்துள்ளனர். ஆதித்யா திட்ட இயக்குனர் ஷாஜி விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கல்பனா சாவ்லா போன்றவர்கள் முத்திரை பதித்துள்ளனர். பெண் கல்வி மூலம் அறியாமை நீங்கும். பெண்கள் தங்களுக்கான உரிமைகளை அறிந்து கொள்ள முடியும். நாடு மற்றும் வீட்டின் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என உள்ளதி வைத்தனர். மேலும் பெண் புத்தி பின் புத்தி என கூறினர். விளையாட்டுத்துறை முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை பல்வேறு துறை வரை பல சாதனைகளை படைத்துள்ளனர். கல்பனா சாவ்லா முதல் PV சிந்து, இந்திரா காந்தி வரை பெண்கள் சாதனை படைத்துள்ளனர். இவை கல்வியின் பயனாகும். இன்று பெண் கல்வியின் நிலை என்னவென்றால் பெண் கல்வியில் பல்வேறு தடைகள் காணப்பட்டாலும் அவ்வாறான தடைகளை தாண்டியும் பல பெண்கள் இன்றும் கல்வி கற்று உயர்ந்த நிலையில் உள்ளனர். இன்று பெண்கள் இல்லாத துறையே இல்லை எனலாம். வணிகம், மருத்துவம், மாணவியல், புவியியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற அனைத்து துறைகளிலும் பெண்கள் கம்பீரமாக நடைபோட்டு வருகின்றனர். எனவே இன்று பெண் கல்வியின் வளர்ச்சியில் பெண்கள் வளர்ச்சி அடைந்துள்ளன எனலாம். வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு உலகை அழகாக்க பெண் கல்வியை வளர்ப்போம். சாரி இல்லாத பழம் ருசிக்காது, வலி இல்லாத வாழ்க்கையை ரசிக்காது, தோல்வி இல்லாத செயல் இனிக்காது, வெற்றி மட்டும் என்றும் நிலைக்காது, துன்பம் வரும்போது துவளாது, தோல்வியை கண்டு கலங்காது, வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய்வோம். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழட்டும், தோல்வி கிடைத்தால் அனுபவம் பெறட்டும். பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.